2001க்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. யார்? தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருமே யார்? மதரசா மேடு மாணவர்கள். அப்போ அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திறமையும் அவங்ககிட்ட இருக்கல. ஏதோ ரஷ்யாவை எடுத்து சண்டை போட்டாங்க, அமெரிக்கா ஹெல்ப் பண்ணிச்சு, அமெரிக்காவுடைய அந்த டெக்னாலஜியில் அவங்க பொழப்பு ஓடிடுச்சு, ஆயுதங்களை ஆப்ரேட் பண்ண தெரியும். ஆனால் நிர்வாகம் பண்ண தெரியுமா? நிர்வாகத்தில் அவங்களுக்கு பண்ண தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நிர்வாகம் பண்ண தெரியாதனால கிடைச்ச அந்த ஆட்சியை என்ன பண்ணல, தக்க வைக்க தெரியல, விட்டுட்டாங்களா, லூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி மாறி இருக்கிறாங்க? இன்னைக்கு அமெரிக்காவோட உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து அவங்க பேசுகிறாங்க. இங்கிலீஷ் பேசக்கூடிய காலேஜ் ஆக்ஸ்போர்டில் படித்தவங்க இருக்கான். எங்கே? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படித்தவங்க எங்கே இருக்கிறாங்க? தாலிபான்களுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அரசியல் சாசனம் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி அவங்க கொண்டு போய் ப்ரொபோசல் ஐநா சபையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஐநா சபைக்கு கூட உட்காந்து 1 to 1 பேசுகிறாங்க. இன்னைக்கு வந்து என்ன அந்த இது மானிட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, அவங்களோட உட்காந்து பேசுகிறாங்க. இங்கிலீஷில் அவங்க கன்வர்சேஷன் பண்ணுறாங்க. லேப்டாப் வச்சிருக்கிறாங்க. எல்லா டெக்னாலஜியும் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அப்டேட் பண்ணி லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூமி வெறும் குரான் ஹதீஸ் கொண்டு ரன் ஆகாது. ஆதமுக்கு இன்னொரு கல்வி இருக்கு. அதான் சொன்னேன், ஒரு கண்ணு இப்படி 3 நாளும் வேலைக்காகாது, ஒரு கண்ணு இப்படி 3 நாளும் வேலைக்காகாது. 2 கண்ணை கொண்டு இந்த பூமி வழிநடத்தப்படணும். ஒன்று இல்முல் அஸ்மா, ஆதம் நபி கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பூமியுடைய அந்த பொருட்கள் பெயர்கள். இன்னொன்று வஹி, நற்பண்புகள், ஒழுக்கங்கள், நல்லது கெட்டது எது, மீசானு இந்த நியாயம், அந்த பேலன்ஸ் பண்ணுறது எது, நீதியான ஆட்சி. இப்போ இது எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். இப்போ அதுதான் எல்லாம் என்ன பண்ணுறான், யூசுப் நபிக்கு ஒரு கண்ணு ஆல்ரெடி இருக்கு. எது? இந்த ஹிதாயத்து. ஏன்னா நபியா தேர்வு செய்யப்பட்டார்ல, வஹி அல்லாஹ் அறிவிச்சிருக்கான். இறை தூதரா தேர்வு செய்யப்பட்டாரு, வஹி அல்லாஹ் அறிவிச்சிட்டான். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இன்னொரு கண்ணு பொறுத்த வரைக்கும் வஹி மூலமாக அல்லாஹ் கொண்டு வரல. அது நீங்கள் தான் அடிபட்டு கற்றுக்கணும். துனியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாழ்க்கையிலேருந்து ரசூல்லா வந்து ஒரு தவறு செய்யும் போது அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? உடனே கையை பிடிச்சி திருத்தி கொடுத்துருவான். பண்ணாதீங்க, சரி வராதுன்றான். ஆனால் அரசியல் நிலைப்பாடுகளில் தவறு பண்ணும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அதை டேஸ்ட் பண்ண விடுறான். அதுலேயே அடி வாங்கி அவராக திருந்தணுன்ட்டு. உதாரணத்துக்கு பத்ரு போருடைய கைதிகள் விவகாரம், கைதிகளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணும் போது இவங்களுக்கு இருந்த நிலைமை என்ன? இனிமே இவங்க சண்டைக்கு வரமாட்டாங்க. யாரு? மக்காவாசிகள் இனிமே சண்டைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நல்லா நம்மகிட்ட அடி வாங்கிட்டாங்க, நம்ம பலத்தை ப்ரூஃப் பண்ணிட்டோம். இனி என்ன ஆக போகுது? காம்ப்ரமைஸுக்கு வந்துருவாங்க, ஒப்பந்தம் போட்டுருவாங்கன்னு அப்பவே கால்குலேட் பண்ணுறாங்க. ஒப்பந்தம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பிணை தொகையை வாங்கிட்டு அன்பு செலுத்துறாங்க. யார் மேலே? கைதிகள் மேலே. நீங்கள் உமர் சீரீஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அன்பு செலுத்துவாங்க. அவங்களை நல்ல முறையில் கவனிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய பார்வையில் இது என்னது? ராங் ஸ்ட்ராட்டஜி. அல்லாஹ் வஹி மூலமாக அதை உணர்த்திட்டானா? ஃபஸ்ட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா நடத்துகிறாங்க. அபூபக்கர் என்ன சொல்கிறாங்க? பிணை தொகை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிடலாங்கிறாங்க. உமர் என்ன சொல்கிறாங்க? என் சகோதரனை என் கையில் கொடுங்க, அலிகிட்ட வந்து அக்கீல கொடுங்க, அவங்க கையால் நாங்களே கொள்கிறோம், குலப்பிரச்சனையும் வராது, இவங்க மறுபடியும் இஸ்லாத்துக்கு எதிராக தலையும் தூக்க மாட்டாங்கன்னு யார் பேசுகிறா? உமர்லியானு பேசுகிறாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக யார் பேசுனது கரெக்டுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன சொல்லிட்டான்? உமர்லியானுடைய முடிவு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டானா இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணான்? அந்த கைதிகள் ரிலீஸ் ஆக விட்டானா இல்லையா? விட்டுட்டான். அப்போ முடிவு உமருது கரெக்டு, ஆனால் நீங்கள் பேசுன மாதிரி நடந்துக்குங்கன்ட்டான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? முடிவு கரெக்டு, ஆனால் நீங்கள் பேசுன மாதிரி நடந்துக்குங்க, சொன்ன மாதிரியே கைதிகளை பிணை கைதி வாங்கிட்டு விடுங்க. நான் சொன்னது எப்போ சரின்னு உங்களுக்கு லேட்டாக புரியும்ட்டு. உஹதில் புரியுது. உஹதில் அடி விழுந்த உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து பல மீனிங்கில் அங்கே பேசுகிறான். அதில் ஒரு மீனிங் என்ன? உங்கள் கைகளால் நடந்தது. நீங்கள் தானே விட்டீங்க. போனவங்க வந்தவங்க யார்? வந்தவங்க எப்படி வந்தாங்க? பத்ரில் அவங்களுடைய கோபம் அந்த அளவுக்கு கிடையாது. வந்தால் எதுக்கு வர்றாங்க? சும்மா ஒரு சீன் காமிச்சிட்டு போயிடலாம். வந்து ஒரு சீன் காமிச்சிட்டு 3 நாள் தங்கி ஒட்டகங்களை அறுத்துட்டு நல்லா சாராயம் குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் ஒரு இந்த இடத்துல நாங்கள் தான் ராஜான்னு சொல்லி காமிச்சிட்டு போயிடலாம். சண்டை போடுறதுக்கு அவங்க வரவே இல்லை. ஆனால் உஹதுக்கு வந்தது எதுக்கு வந்தாங்க? அந்த ஆத்திரம். எங்கள் அப்பா போயிட்டாரு, எங்கள் மாமா போயிட்டாரு, என் ஃபேமிலியில் இருந்தவங்க எல்லாரும் அந்த ஒரு 2 வருஷமாக அந்த ஆறாத ரணம் அவன் சத்தியம் பண்ணிட்டு வந்தான். என்ன பண்ணிட்டான்? ஆளாளுக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்தான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டீலிங் பேசிட்டு வந்தான். எல்லாத்தையும் இறங்கிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் சண்டைக்கு வந்தான். அப்போ அந்த முடிவு தப்புன்னு ரசூலுக்கு எப்போ புரிய வைக்குது? அல்லாஹ் 2 வருஷம் போகுது, 70 பேர் உயிர் கொடுக்கப்படுது. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அன்றைக்கி தப்பாக முடிவு எடுத்தீங்களா, இதனால தான் நான் வேணான்னு. அதை அப்போவே சொல்லியிருந்தானா அந்த 70 உயிர் போயிருக்காதா? ஆனால் அல்லாஹ் பாருங்க கையை பிடிச்சி கற்றுக் கொடுக்கல பாருங்க. அந்த இடத்துல அல்லாஹ் விட்டுட்டான். உன் முடிவு நீங்களே முடிவு எடுங்க, உங்கள் ரைட்டில் எடுங்கன்ட்டு. அப்போ துனியா ரீதியாக ஒரு தவறான முடிவு எடுத்தோம்னா என்ன? அல்லாஹ் என்ன பண்ணல? வழி எங்கேயுமே இறை தூதராக இருந்தாலும் வழி காட்ட மாட்டான். ஸ்ட்ராட்டஜிக்கலாக யார் அல்லாஹ் வழி காட்ட மாட்டான். அதை நாம தான் கற்றுக்கணும். அதுக்காக தான் யூசுப் நபி என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ் கொண்டு போய் இங்கே எகிப்தில் கொண்டு போய் விடுறான். அவங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத். எல்லாருனாலையுமே அந்த நிர்வாக திறமை வந்து வளர்த்திக்க முடியாது.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், தக்க ஏற்பாடு செய்தோம், அல்லாஹ் தன் பணிகளை நிறைவேற்றிய தீருவான், என் வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. இதே தான் நம்மளும் சொல்கிறது. இப்போ இந்த இக்காமத்து தீன் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து சாதிச்சிருவீங்களா, உங்களை மாதிரி எல்போர்டுகள்லாம் சேர்ந்து பண்ணிடுவாங்களா அப்படின்னா, நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த ஆயத்து தான், அல்லாஹ்வுடைய பணி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம சும்மா ஆக்ட் கொடுக்குறது, படகு இது ஆட்டோமேட்டிக், இது மோட்டர் படகு, கையில் சும்மா துடுப்பு வச்சிருக்கோம், ஆட்டினா நமக்கு லேபரு ஆட்டிக்கிட்டே கிடப்போம், அவ்வளோதான். ஆனால் ஓடுறது மோட்டரில் தான் ஓடுது. நாம் துடுப்பு இந்த பக்கம் தான் போடுறோம். இன்னும் எப்படி போடுறோம், ரிவர்ஸில் இந்த பக்கம் போட்டுருக்கா, போட்டு இப்படி போயிட்டு இருக்கு. முஸ்லீம்களுடைய நடவடிக்கை எப்படிங்க இருக்குது, இஸ்லாத்தை மேலே தள்ளுற மாதிரி இருக்கா, கீழே தள்ளுற மாதிரி இருக்கா, எல்லாம் கீழே தள்ளுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இஸ்லாம் எங்கே போயிட்டு இருக்கு, படிப்படியாக மேலே நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க அல்லாஹ் தன் பணிகளை நிறைவேற்றிய தீருவான், ஆயினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா துனியாவில் இப்படி நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், திடீர்னு ரஷ்யா வந்து நம்மளை காப்பாற்றிடும். முஸ்லீம்களை யார் காப்பாற்றுவா, திடீர்னு ரஷ்யா வந்து காப்பாற்றிடுவான். திடீர்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துடும், விட்டுருங்க வேண்டாம், அவங்களுக்குள்ளேயே ஒரு உத்துபா வந்துடுவார். அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள், யார் இந்த கிணத்துல யூசுஃபுடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார்ல, இவங்களை ஏன்ப்பா கொள்றீங்க, தூக்கி கிணத்துல போடுங்க போதும், இப்படி ஒரு ஐடியா அவங்களே கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் நடந்து எல்லாம் என்ன பண்ணுவான், அவனுடைய வேலையை நோக்கி பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், இதை நீங்கள் அறியறதில்லைன்ட்டு. அவர் முழுமையான வாலிபத்தை அடைந்தது. அடுத்து என்ன நடக்குது, இப்படி யூசுப் நபியுடைய அந்த குழந்தை பருவம் எங்கே கழியுது, அந்த மிக சிறந்த அந்த ஒரு நிர்வாக திறமை கொண்டு அந்த ஊரில், அதுலேயும் அந்த ஊர்லேயும் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட, மந்திரி கிட்ட அது கழியுது. முழுமையான வாலிபத்தை அடைந்ததும் நாம் அவருக்கு தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கினோம், இவ்வாறு நாம் நல்லவர்களுக்கு கூலி வழங்குவோம். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், டெவலப் பண்ணிடுறான். இவரை டெவலப் பண்ணி அந்த இன்னொரு கண் இருக்குல்ல, இப்போ இந்த கண் இவர் வாங்கிட்டார். இந்த கண்ணு, இந்த நிர்வாகம் எப்படி செய்கிறது, ஆட்சி அதிகாரம் எப்படி செய்கிறதுங்கிறது இவர் மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ணி அவர் வாங்கிட்டார். இதிலே இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த ஊர் அந்த மந்திரி இருக்கிறார்ல, அவர்கிட்ட இவர் சொல்லலாம்ல, யூசுப் நபி நல்ல மனுஷராக இருக்கிறீங்க, என்னை விலைக்கு வாங்கிட்டீங்க, என்னை கொண்டு போய் எங்கே விட்டுருங்க, எங்கள் அப்பாட்ட விட்டுருங்க, நான் என் ஊருக்கு போகணும், அவர் அழுதுட்டு இருப்பார், அவர் ரொம்ப கவலைப்படுவார். இப்படி தான் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், காணாமல் போன ஒருத்தன் நல்லவங்க கையில் சிக்கினா நம்ம முதல் கோரிக்கை என்ன வைப்போம், என்னை எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க. ஆனால் யூசுப் நபி என்ன பண்ணார், இதை கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல, அதே மாதிரி அவர் சொன்னாரா எந்த ஊருக்காரன்ட்டு, அதுவும் சொல்லலை. அந்த மந்திரிட்டு சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு போய் விட்டுருப்பாங்க. காரியம் கெட்டுரும். ஆனால் எல்லாம் என்ன பண்ணிட்டான், உன்னை இந்த வேலைக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன், அமைதியாக இருந்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோ அப்படின்ட்டான். இப்போ அதை சொல்ல போய் தானே உட்காந்து பொறுமையாக இதை கற்றுட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா மனசு ஒட்டாது இல்லை. இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, ஆட்சி அதிகாரம் யூசுப் நபிக்கு தேவையில்லை அப்படின்னா இவர் முதல்ல அங்கே போயிருக்கணும், அப்பா கூட போய் அமல்கள் நிறைய கற்றுருக்கணும். அப்பா இன்னும் எனக்கு சுபானல்லா கற்றுக் கொடுங்க, இன்னும் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக், அங்கே தான் போயிருக்கணும். சடங்குகள் ஃபோக்கஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கணும், பெரிய இறை தூதர் இருக்கிறாரு, இப்போ ஷரியத்து யாருக்கு வரும், அவருக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ அவர்கிட்ட போய் நான் போய் பாடம் கற்றுக்கணும், கற்றுக்க வேண்டிய இடம் எதுவாக இருந்தது, அதுவாக இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணா, உன் வேலை உன் ஸ்கூல் இது. அப்போ மதரசாவில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்தல, காலேஜில் கொண்டு போய் யூசுப் நபியை சேர்த்துறான். நம்ம கணக்குப்படி உலக கல்வின்னு எதை நம்ம துச்சமாக மதிக்கிறோமோ அந்த கல்வியில் கொண்டு போய் அல்லாஹ் அவரை சேர்த்துறான். அவரும் அந்த வாலிப பருவத்து வரைக்கும் அதைவே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், இந்த துனியா எப்படி நடக்குதுங்கிற அந்த அறிவு முழுமை பெற்றதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறான், அல்ல அவருக்கு நாம் தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கினோம். அதுக்கப்புறம் அல்ல என்ன பண்ணுறான், இந்த வஹியுடைய அறிவை கொண்டு எது சரி எது தப்புன்னு முதல்ல நிர்வாகத்தை கவனிச்சுக்கோ, இந்த நிர்வாகத்தில் இருக்கிற கோளாறு என்னன்னு பார்த்துக்கொண்டேன். இப்போ நிர்வாகத்தில் இருக்கிற கோளாறு இப்போ புரியுது, ஹிக்மத்துங்கிறது அந்த விஷயம். அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுத்தான். இவ்வாறே நாம் நல்லவர்களுக்கு கூலி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அந்த பெண் அவரை அடைய வலை விரித்தாள். அந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஆசை காட்டுறாங்க. ஒரு நாள் வாயில்களை எல்லாம் அடைத்து தாளிட்டு விட்டு வாருங்கள் என்று அழைத்தால் அதற்கு யூசுப் கூறினார், அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும், நிச்சயமாக என்னுடைய அதிபதி எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கியுள்ளான், அப்படி இருக்க இத்தகைய இழி செயலை நான் செய்வேனா அப்படிங்கிற கருத்தில் சொல்லிட்டு அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. அப்போ அந்த பெண்ணு கூப்பிடுறாங்க, யூசுப் நபி என்ன பண்ணிடுறாரு, மறுத்து பதில் கொடுத்துட்றாரு, இல்லை நான் அல்லாஹ் எனக்கு கண்ணியமான பொசிஷனில் வச்சிருக்கிறான், அப்படி இருக்கும்போது அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வழி அடைவதில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ரிப்ளை என்னவா இருந்திருக்கு, யூசுப் நபி இது மாட்டேன்னு தெளிவாக அதை நிராகரிச்சிட்டார். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, யூசுப் நபியும் ஆசைப்பட்டார்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்து போடுறாங்க. இறை தூதர் ஆசைப்பட்டார், எதற்காக ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. அவரை அடைய முனைந்து விட்டால், தன் அதிபதியின் தெளிவான சான்றினை உணராதிருந்தால் அவரும் அவளை அடைய முனைந்திருப்பார், தீமையையும் மானக்கேடானவற்றையும் அவரை விட்டு விலகிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தோம், உண்மையிலேயே அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களில் ஒருவராவார். இப்போ இந்த மொழியாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மௌலானா மௌதூதி பண்ணியிருக்கிறார் இல்லையா, இதுதான் சரியான மொழியாக்கம்.
சில மொழியாக்கங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, அவரும் ஆசைப்பட்டாருன்னு போட்டாங்க. ஆனால் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. இவர் சொல்கிறார்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்காமல் இருந்திருந்தால் இவரும் சரிந்திருப்பார். ஆனால் அந்த சூழல் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறார். அதாவது இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், தகுதியும் திறமையும் இருக்கிறது மேட்டர் இல்லை, என்னுடைய ஆயத்துகள் மனிதனை வழி நடத்தும்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல புரிய வைக்கிறான். இப்போ யூசுப் நபி என்னதான் திறமைகளை வளர்த்தி கொண்டிருந்தாலும் அவருக்கு எது கேடயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வஹியுடைய அறிவு. அப்போ இன்னைக்கு வந்து உலகம் வந்து இந்த சீர்கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த வஹியுடைய வழிகாட்டுதல் தேவையில்லைன்னு நம்ம தூக்கி போட்டோம். இந்த வஹியுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவையில்லை, இந்த உலகத்தை நாங்களே எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தூக்கி போட்டதுனால எல்லா கொலாப்ஸுமே இங்கே நடக்குது. அப்போ இந்த இடத்துல யூசுப் நபி பொறுத்த வரைக்கும் முதல்ல அழகாக ரிப்ளை கொடுத்துட்டாரு, நீ கூப்பிடுற, நான் இதுக்கு வரமாட்டேன், அல்லாஹ் என்னை கண்ணியமாக வச்சிருக்கான், நான் வந்து அக்கிரமக்காரர்கள் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அக்கிரமம் கொண்டு வரேன். அப்போ எடுத்த உடனே அப்போ அதான் சொல்கிறோம்ல, நபிமார்களுடைய கண்ணியத்தோட விளையாடுறது. எதற்காக அவங்க இப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய அந்த கேரக்டரே அப்படிப்பட்டதாக இருக்குது. அவங்க ஏதோ ஒரு வேலையை சில்மிஷம் பண்ணிடுவாங்க, நாளைக்கு மாட்டினோம்னு வச்சிங்களேன், நான் ஏமாத்துறோம் ஒரு மதரசாவுடைய உஸ்தாது யூசுப் நபியே சரியத்தான் போனார், அல்ல அத்தாச்சி காமிச்சான், எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூத்து என்னன்னா, பைபிள் படிக்கக்கூடாது, பைபிள் ஹராமுன்னு ஃபத்வா கொடுக்க வேண்டியது. இது மாதிரியான முக்கியமான எந்த இடத்துல பைபிளை எடுக்கவே கூடாதோ அந்த இடத்துல போய் பைபிளை பிடிச்சிட்டு வந்துடுறாரு. பைபிள் என்ன இருக்குன்னா, பைபிள் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இவர் ஆசைப்பட்டார், கடைசியாக அந்த அத்தாச்சி என்ன அங்கே யூசுப் நபியுடைய அந்த இமேஜ், யாக்கூப் நபியுடைய இமேஜ் ஓடிச்சான். யாக்கூப் நபியுடைய இமேஜ் அங்கே இருந்து மகனே போகாத அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிற மாதிரியும், அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஒரு அத்தாச்சி காமிக்கிற மாதிரியும், ஒரு அல்லாவுடைய நரக நெருப்பங்க காட்டுற மாதிரியும், இந்த மாதிரிலாம் அத்தாச்சி பண்ணி அவர் விரைந்து போனார். அப்புறம் அந்த நெருப்பை பார்த்துட்டு வந்தார். இப்போ இந்த மாதிரி இவர் விரைந்து போக இந்த மாதிரி நெருப்பை பார்த்து பின்வாங்கிறது ஒரு நபிக்கு ஒரு சிறப்பாது. நெருப்பை பார்த்துட்டு பின்வாங்க, ஒரு விளைவை பார்த்துட்டு பின்வாங்கிறது அது ஒரு பெரிய ஒரு ஃபசீலத்தானே. ஏன் இப்ராஹிம் நபி வந்து ஹாஜர் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களா, சாரா அலைஹிஸ்ஸலாம், அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அந்த மன்னன் என்ன பண்ணுறான், கை வைக்க போகிறானா, அப்போ ஒரு என்னமோ அவனுக்கு நடக்குதா, நடந்தோன்னே அவனும் பின்வாங்கிடுறான்ல. அப்போ ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் பின்வாங்க, அப்போ அவனும் அந்த அளவுக்கு சிறப்பாக வாய்ந்தவனா, அது ஒரு மேட்ரு கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பேசிக்காகவே அவருடைய அந்த உள்ளம் வந்து அந்த நபித்துவம்ங்கும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்க, இந்த எல்லா விஷயங்களை விட்டும் அவங்க தூய்மை பெற்றுருவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க போகவே இல்லை, அவங்க ரிப்ளை கரெக்டாக கொடுத்துட்டு சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பியூரிட்டி யூசுஃபுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு மந்திரியுடைய வீட்டில் வளர்ந்ததுனால அது கிடைக்கல, என்னுடைய வஹியுடைய அந்த நாலேஜ் இருந்ததுனால என்ன பண்ணார், இவர் இதிலிருந்து வெளியே வந்தார். இப்போ இதுக்கு இப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கணும், மந்திரி வீட்டில் இருக்கிற திறமையை கற்றுக்கணும், என்கிட்ட இருந்து அட்வைஸும் எடுத்துக்கணும், இப்படி இருந்தால் தான் மனித குலம் நல்லா இருக்கும். இதுதான் மெசேஜ், அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ். இறுதியில் யூசுஃபும் அவளும் முன்னும் பின்னுமாக வாயிலை நோக்கி ஓடினார்கள். அவள் பின்புறத்தில் இருந்து அவருடைய சட்டையை இழுத்து கிழித்தால் அவ்வேளை வாயிலில் அவளுடைய கணவர் நிற்பதை இருவரும் கண்டார்கள். அவரை பார்த்ததும் அவள் கூறினாளால், உம்முடைய மனைவியிடம் தீய நோக்கத்துடன் நடந்து கொள்ள முயன்றவனுக்கு தண்டனை என்ன, சிறையில் அடைப்பதையோ கடும் வேதனையில் ஆழ்த்துவதையோ தவிர வேறு என்னதான் தண்டனை இருக்க முடியும். அதாவது யூசுப் நபி ஓடுறார். அப்போ கடைசியாக அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடக்குது, இவர் விரும்பல, முடியாதுன்னு மறுத்துட்டாரு. கடைசியாக அந்த கைகலப்பு அளவுக்கு போயிட்டு இருக்குது சூழ்நிலை. வலுக்கட்டாயம் யார் படுத்துறா, அந்த பெண் வந்து படுத்துறாங்க. யூசுப் நபி சொல்றாரு, இனி இங்கே இருந்தோம்னா வேலைக்காகாது, இந்த வீட்டை விட்டு நான் ஓட போறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி அங்கேருந்து ஓடுறாரு. ஓடும்போது அந்த கதவு கிட்ட போன உடனே கதவு திறக்கிறாரு. திறந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்துட்டார். வந்த உடனே இப்போ என்ன ஆயிடுது, அந்த ஓடி வர்ற அந்த சூழ்நிலை, அந்த ஒரு பதட்டம், அந்த சுச்சுவேஷனை பார்த்த உடனே ஏதோ தப்பா நடக்குதுங்கிற அவர் உணர்ந்துக்கிறாரு. டக்குன்னு யார் ரியாக்ட் பண்றான்னு பார்த்தா அந்த பெண் வந்து ரியாக்ட் பண்றான். முதல்ல பேசுறது யார் பேசுறா, யூசுப் நபி பேசல. யூசுப் நபி அப்படியே அமைதியா இருக்கிறார். அதிர்ச்சியிலிருந்து முதல்ல அவங்க ரியலைஸ் பண்ண பெண்களுடைய சூழ்ச்சியும் பாருங்க, இந்த திருட்டுத்தனத்தில் எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, உம்முடைய மனைவியிடம் தீய உன் பொண்டாட்டியை வந்து தவறு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்களே அப்படிங்கிறேன், என் மானத்தை விளையாட வந்த ஒருத்தனை பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்களேன்னு சொல்லி எடுத்தோடனே பழி வந்து யூசுப் நபி மேலே போடுறாங்க. போட்டு என்ன சொல்கிறாங்க, ஒன்று சிறையில் அடைங்க அல்லது கடும் வேதனை அவங்களுக்கு கொடுங்க, இல்லை அடித்து கட்டி போட்டு நல்லா சவுக்கடி கொடுத்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு கொடுங்க, இதை தவிர வேறு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு யூசுப், இவள் தான் தவறான வழிக்கு என்னை அழைத்தாள் என்று கூறினார். அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சாட்சியம் கூறினார். யூசுஃபுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் சொல்வதுதான் உண்மை, அவர் பொய்யராவார். அவருடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் கூறுவது பொய், அவர் கூறுவது உண்மையாகும். அவர் வந்து டெக்னிக்கலாக புரிய வைக்கிறார். இந்த ஃபேரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொல்லிடுவான். இது ஸ்டூலுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவனே தூக்கு போட்டிருந்தா ஸ்டூலில் வாய்ப்பு கிடையாது, எவனோ கொல்லை விட்டு தொங்க விட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறார், அதான்
இதுலேருந்தே புரிஞ்சுங்க அவங்களோட லெவல் எப்படிப்பட்டதாக இருக்குன்ட்டு. சாதாரண லெவல் கிடையாது. இதெல்லாம் யூசுப் நபி அங்கே உட்காந்துருந்தாருன்னா கற்றுக்க முடியாது. அப்போ ஒரு குற்றத்தை எப்படி அணுகணுங்கிறது அழகாக சொல்கிறாரா இல்லையா? இது வஹியுடைய அறிவா? இது அனுபவ அறிவு. இப்போ இது பொறுத்த வரைக்கும் இன்னொரு கண்ணு, இது மனிதர்கள் வழியாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் யூசுப் நபிக்கே ஒரு பாடம் தானே. இது பிரச்சனை ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறது கற்றுக் கொடுத்துட்டாங்களா இல்லையா? ஓ ஆமாம் கரெக்டு தான், இவங்க ஓடி இருக்காங்க, பின்னாடி கிழிஞ்சிருந்தா, இவர் வலுக்கட்டாயம் பண்ணியிருந்தா சட்டம் முன்னாடி தான் கிழியும். இந்த பெண் மேலே ஏறி இவர் ஃபோர்ஸ் பண்ண பார்த்துருப்பாரு, இந்த பெண்ணு வந்து இப்படி பாதுகாக்கிறதுக்காக சட்டையை கிழிச்சிருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் தான் கிழியும். அதே இவர் ஓடி இருக்காரு, பின்னாடிலேருந்து இந்த பொம்பளை பிடிச்சி இழுத்து இருந்துச்சு அப்படின்னா சட்டை பேக்கில் தான் கிழியும் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்லி தராங்க. இது கரெக்டான ஒரு ஃபத்வா. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அவளுடைய கணவர் யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்ததை பார்த்தபோது நிச்சயமாக இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சி தான், உண்மை யாதெனில் உங்கள் சூழ்ச்சி மிகவும் அபாயகரமானதாகும். இது உங்களுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன், உங்கள் சூழ்ச்சி தான் இது சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறார். சொல்லிட்டு யூசுஃபே இதனை பொருட்படுத்தாதீர், பிறகு தன் மனைவியை நோக்கி உனது குற்றத்திற்காக நீ மன்னிப்பை தேடிக்கொள், ஏனெனில் நீ தான் உண்மையில் தவறிழைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். யூசுப் நபி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, விட்டுருப்பா, தப்பு இவன் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அடுத்த காலகட்டம், இது அடுத்த கட்டம் என்ன நடக்குது, அவர் அடுத்து அங்கேருந்து என்ன மூவ் பண்ணுறாரு, அடுத்த ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் இன்னும் நல்லா கொண்டு போய் இவர் சேர்த்துறான். அடுத்து கொண்டு போய் இவர் என்ன பண்ணிடுவார், எல்லாம் தீர்ப்பெல்லாம் கரெக்டாக சொல்லிவிட்டு ஆனாலும் எங்கே கொண்டு போய் போடுறாங்க, அது ஜெயிலில் போடுறாங்க. அது எதுக்காக ஜெயிலில் போடுறாங்க, அவர் ஜெயிலுக்கு வந்து அதுவும் அவருக்கு நன்மையாக தான் போச்சு. ஜெயிலில் போன இந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு சகோதரர்கள் உதவி செஞ்சாங்க. அதாவது என்ன சொல்கிறது, யாக்கூப் நபிகிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு சகோதரர் உதவி செஞ்சாங்க. ஏன்னா அவருக்கு இருந்த பாசத்துக்கு அவர் வெளியே கற்றுக் கொடுக்கறதுக்கு மகனை அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பாசத்திலிருந்து வெளியே அல்லாஹ் உத்தரவு போட்டால் தான் வெளியே அனுப்ப முடியும். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உத்தரவு போட்ட மாதிரி உன் மகனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வா, எங்கே பாலைவனத்தில் போய் விட்டுடுவான்னு அல்லாவே உத்தரவு போட்டால் தான் ஆச்சு. இல்லைன்னா இவரா அந்த தொழில் நுணுக்கம் கற்றுக்கிறதுக்கு அனுப்ப மாட்டார். அப்போ அங்கேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு சகோதரர்கள் உதவி செஞ்சாங்க. அங்கேருந்து எகிப்து வரைக்கும் கொண்டு வரதுக்கு இந்த கிணறுல எடுத்தவங்க உதவி செஞ்சாங்க. அங்கேருந்து தொழில் கற்றுக் கொடுக்குறதுக்கு இத்தனை நாள் யார் உதவி செஞ்சாங்க, இந்த மந்திரி உதவி செஞ்சார். இங்கேருந்து மன்னருடைய அரண்மனைக்கு என்ட்ரி கொடுக்கணும்ல இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் அல்ல என்ன பண்ணுறான், இது நடக்கிறது எல்லாம் யூசுஃபுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குது, நம்முடைய பார்வையில் நடக்கிறது எல்லாம் யூசுஃபுக்கு கெட்டதாக நடக்குது. ஆனால் உண்மையிலே என்னவா நடந்துட்டு இருக்காது, அவருடைய நன்மைக்காக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உம்மத்துக்கு எடுத்துங்க, நடக்கிற நிகழ்வு எல்லாம் உம்மத்துக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, கெட்டது நடந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே நல்லது நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ அல்லாவுடைய வேலை ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துட்டு இருக்கு. அது அல்லாஹ் கொண்டு போய் கடைசியாக அது ஒரு தக்மீலில் கொண்டு போகும்போது அது ஒரு ஸ்டேஜில் அது எண்ட் ஆகும்போது அல்லாஹ் வந்து அதனுடைய ஹிக்மத் என்னங்கிறது காட்டுவான். அல்லாஹ் 2 வகையான கல்வியும் கற்று அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாக்கிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது இப்படி புரிஞ்சுக்கணும், நான் விளங்குனது சொல்கிறேன், மாற்று கருத்து இருக்கலாம். எப்படின்னா ஆணுக்கு அந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணது தெரியாது. பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆணுடைய சூழ்ச்சி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல 4 ஓட்டை விட்டுருவான், பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்குவான் போய் சொல்லிட்டு, அவன்கிட்ட சாக்கு சொல்லி தப்பிக்கவே முடியாது. ஆனால் பொண்டாட்டி புருஷங்கிட்ட மாட்டவே மாட்டான். சாக்குன்னு அப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நாம் வந்து அவங்கள இது பண்ண ஏமாற்றவே முடியாது, அவங்க நம்மளை ஏமாத்துறது பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை சொல்கிறேன், அவங்க அம்மா ஊருக்கு போய், அதாவது நீ 5 மணிக்கு வரன்ட்டு 7 மணிக்கு வந்தீங்கன்னா நீ சமாளிக்கிறதுக்கு படாத பாடுபடணும். அவங்க அம்மா வீட்டில் 2 நாளில் வரேன்னு சொல்லி 4 நாளில் வரும்போது அழகாக சமாளிப்பாங்க. குழந்தைக்கு காய்ச்சல் வந்துச்சு, இது சளியில் கடந்தது, பஸ்ஸு இல்லை, அது இல்லை, கொண்டு வந்து ஆட்டோ வர்றதுக்கு இது இல்லை, வந்தாலும் என்கிட்ட காசு இல்லை, எங்கள் அம்மா பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஃபோனில் சார்ஜ் இல்லை, எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி இல்லை நான் டேட்டா தீர்ந்து போச்சு, இல்லை சார்ஜ் காலியாச்சு, கடைசியாக நம்மளை வாயை வந்து ஆஃப் பண்ண வச்சுருவாங்க. அவங்க அந்த டெக்னிக் வந்து அவங்ககிட்ட இருக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா விட்டுருவோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆங்கிள் தானே சொல்லுவோம். இல்லை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்களாட்ருக்கு. இல்லை சொல்கிறேன், இல்லை அதுதான் அவங்க டெக்னிக் வந்து அந்த அளவுக்கு கையாளுவாங்க. அவங்க வச்சாங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்டு அதை உடைக்க முடியாது. அப்போ டெக்னிக்கலாக இருக்கும். அதாவது அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து உடைக்கணும். அது ஒரு ஆம்பளை தானே உடைக்கிறாரு, சட்டை ஃப்ரண்ட்டில் கிழிஞ்சிருந்தா அப்படி, பேக்கில் கிழிஞ்சிருந்தா அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய அந்த முடிவு எடுக்கிற டிசிஷன் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், டக்குன்னு இருக்கும், சூழ்ச்சி வந்து அழகாக பண்ணிடுவாங்க. அதை உடைக்கணும்னா சாதாரண ஆள்னால முடியாது. அதுக்கு மேலே சிந்திச்சு, அது நம்ம தான் சொல்கிறோம்ல, எல்லாருனாலையுமே அதை உடச்சிக்கிட்டு அது வெளியே வர முடியாது. அது மாதிரி அப்போ அதனால் பெண்களை வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால குரான் வந்து பெண்கள் எல்லாருமே சூழ்ச்சி பண்ணக்கூடியவங்க கிடையாது. நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, கெட்ட பெண்கள் இருக்காங்க. அதனால தான் பாருங்கள், இந்த அகபாவுடைய உடன்படிக்கை இருக்குல்ல, அந்த உடன்படிக்கையில் வந்து பெண்கள்கிட்ட வாங்கும்போது கூட என்ன சொல்லுவாங்க, அவதூறு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அவதூறு கூட அவங்க எப்படி சொல்லிட முடியும் அப்படின்னா பக்காவாக ஃபிட் பண்ணிடுவாங்க. அவங்க
இந்த பெண்கள் அவதூறு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பொய் மாதிரியே தெரியாது, திரிச்சு பேசி விட்டு அழகாக ஃபிட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து பெண்கள்கிட்ட வந்து ரசூலா அந்த வாக்குறுதி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதையும் சேர்த்து வாங்குறாங்க. ஆமாம், அதாவது அந்த அது பாவங்களில் வெரைட்டி இருக்கும்ல. நம்ம ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடக்குமுறை அதிகமாக செய்வான், அவன்கிட்ட அந்த பலம் இருக்கும், அதை வச்சு அவன் ஃபோர்ஸ் பண்ணிருப்பான். பெண்கள்கிட்ட வாய் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த வாயை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, சூழ்ச்சிகள் எல்லாம் வாயில் தானே. அப்போ அந்த வாயை வச்சு அந்த அதுதான் உமர்லேயும் அந்த உமர் சீரீஸில் கூட வருமாரு. அதான் சொல்லுவாங்க, அபுஜெஹல்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், நீங்கள் பாட்டுக்கு இப்படியே பேசுகிறீங்க, அப்படி இப்போ எல்லாம் மாதிரி ரஃப் அண்ட் டஃபாகவே போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியாக வால் தான் பேசுவோம், வாய்கள் யாரும் பேச மாட்டாங்க, அப்புறம் பலம் இருக்கிறவங்க வச்சது தான் சட்டம்னு ஆயிருமா அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவார், உமர்லேயும் சொல்லுவார். அது அபுஜெஹல் என்னம்மா கரெக்டு தானே, பலம் இருக்கிறவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிமா. அப்போ உமர்லேயும் சொல்லுவார், அப்படி நினைக்காத, பலவீனமாக இருக்கிறவங்க சூழ்ச்சி பண்ணுவான், பலவீனமாக இருக்கிறவன் சும்மா இருக்குவான்னு நினச்சிடாத, அடங்கி உனக்கு போவான்னு நினச்சிடாத, அவன் சூழ்ச்சி பண்ணுவான், அப்போ குழப்பம் ஆயிரும், ஃபசாது உண்டாயிரும் பூமியில். இதெல்லாம் அவருக்கு எங்கிறது தெரியும், புரியுதா இல்லையா? இந்த அறிவு இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க ரசூல்லா, உமரை கொண்டு எனக்கு வலு சேர்த்துரு அப்படின்னாங்க. உமர்லியானோ எடுத்த பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாக உமர்லியானோ எடுத்திங்கன்னா யாருக்கு பின்னாடி வருவாங்க, அவங்களாம் சாத் பின் அபி வக்காஸ், அபு உபைதா, அலி, உங்களுக்கு பின்னாடி தான். ஆன்மீகம்னு எடுத்தா ஏன் ரசூல்லா இறை தூதர்னு முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார்? இவங்க எல்லாருமே முன்னாடி. பிலாலை விட பின்தங்கி தான் நிலைமை ஆன்மீக லெவலில் உமர்லியானோ எடுத்திங்கன்னா. ஆனால் உமர்லியானுக்கு அந்த ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணில் பவர் இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த கண்ணாடியில் மாட்டோம், இந்த பக்கம் 0.1 இந்த பக்கம் 0.1 இருக்கும். இப்போ அந்த உலக கண்ணும் ஆன்மீக கண்ணும் இவருக்கு எப்படி பேலன்ஸு உமர்லியானுக்கு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கண்ணு ரொம்ப பிரகாசம், ஆனால் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா உமர்லியானோ ஈக்குவல் கிடையாது. இப்போ கணக்கு வச்சோம்னா இப்போ இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி 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 இந்த அறிவை கொண்டு போகிறதுனால தான் உமர்லியானுக்கு அவங்களுக்குமே அந்த 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 இது இருக்குது. கரெக்டாக அவங்க சொல்கிறாங்கல்ல, பிளானிங் எல்லாம் சாதாரண பிளானிங் கிடையாது உமர்லியானுக்கு. அதுவும் எல்லா விஷயத்தோடைய ஹிக்மத்தும் பாருங்கள், யார் கரெக்டாக சொல்கிறான். அபிசீனியாவுக்கு போயிட்டோம்னா அபுஜெஹல் என்னங்கிறான், அடி வாங்க முடியாமல் ஓடிட்டாங்க. இவர் என்ன பாரு, டே ஓடலடா, உடனே சிக்கலில் மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்க. அவங்க வெளியே போனாலும் உனக்கு தான் அசிங்கம், அவங்க அங்கே வாழ்ந்தாலும் அசிங்கம், செத்தாலும் அசிங்கம், எப்படி பார்த்தாலும் நீ தான் அசிங்கப்பட போகிற அப்படிம்பாரு. டக்குன்னு எல்லாமே அவங்க ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. போதும்.